வெட்னஸ்டே எடுத்த விலாக் தான் இது. அப்போ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், எனக்கு சிக்கன் கிரேவி காலையில் வச்சு எக் தோசை ஊற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி நானும் எந்திரிச்சு அறக்க பறக்க சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன். பக்கத்துலேயே முட்டை தோசையும் ஊற்றிட்டேன். அது முன்னாடி அப்பவும் எழுந்து வந்துட்டான். அவருக்கு வந்து ஆஃபீஸ் போகணுன்றதுனால கொஞ்சம் ஓட்ஸும் கோதுமை ரவையும் போட்டு கொஞ்சமாக கிண்டிட்டேன். அதுவே நானும் அதுலேயே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆளுக்கு பாதியாக சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறமேட்டு அவனுக்கும் டிஃபன் எடுத்து வச்சுட்டேன். 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சாப்பிட்டாங்க. நானும் கையோடு சாப்பிட்டுக்கிட்டேன். சரி கொஞ்சம் நேரத்தோட இட்லிக்கு ஊற வச்சுட்டா ஒரு 3 மணியோட இட்லிக்கு மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் இட்லிக்கு வந்து ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு மதியத்துக்கு வந்து அவங்க அந்த சிக்கன் கிரேவியோட சாதம் ரசம் எல்லாம் வச்சுருந்தேன். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு ரைஸ் ஒரு மாதிரி போராக இருந்துச்சு. அதனால் 2 சப்பாத்தியும் 2 முட்டையும் வச்சு தக்காளி தொக்கோட சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் அரிசியை போட்டுடலாம், டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 3 மணி ஆயிடுச்சு. சரி ரைஸையும் போட்டேன். சரி பாலுக்கு பாத்திரம் போட்டுடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வர நேரம் ஒரு 5 மணிக்கு எப்பொழுதுமே பால் வந்துடும். சரி பாத்திரத்தையும் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பாத்திரம் கொஞ்சம் கழுவினேன். கழுவியெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைக்கங்குள்ளாட்டி பாலும் வந்துருச்சு. சரி இனிமேல் யாராருக்கு பால் வேணும், டீ வேணும், காஃபி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு எல்லாமே போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பாலையும் அடுப்பில் வச்சுட்டேங்க. வச்சுட்டு அவருக்கு பாலாற்றி கொடுத்தாச்சு. அப்புக்கும் எனக்கும் காஃபி போட்டுட்டு நான் அப்போ தாங்க கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி உட்காந்து காஃபி சாப்பிடும்பொழுது